தோல்ஸ், நீங்க சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்ல. நான் உண்மையை தான் சொன்னேன். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு முன்னமே தெரியும். அப்புறம் எதுக்கு இவ்வளவு ஏற்பாடெல்லாம்? ஆனந்தியோட கல்யாணம் நடக்கும்ல, அதான். ஆனந்தி கல்யாணம் நடக்கணும்னா அதை தனியா நடத்திருக்க வேண்டியது தானே? எதுக்கு அபிக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம்னு பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் அழைக்கணும்? இதோ பாருங்க உஷா, அபியோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் அபி ஆனந்தி இவங்க 2 பேரோட கல்யாணமும் ஒன்னா நடக்கணும். அப்படி நடந்தே ஆகணும்னு மிரட்டி இருக்காங்க, வற்புறுத்தி இருக்காங்க. இல்லாட்டி போனா உயிரே விட்டுருவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மட்டும் என்ன நடந்திருக்கு? அபிக்கு கல்யாணம் நடக்கல தானே? அப்ப இப்பவும் அதே முடிவு எடுக்க மாட்டாங்களா அவங்க? இப்ப எடுக்க முடியாது உஷா. ஆனந்திக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா உயிரோட இல்ல. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்க மனசுக்குள்ள நிச்சயமா இருக்கும். ஸோ அவங்க நல்லபடியா வாழ்றத கண்ணால பார்க்கணுங்கிற ஆசையும் இருக்கும். அப்புறம் ஆர்த்திக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், சமீப காலமா இவங்க தான் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இவங்க தப்பான முடிவு எதுக்கும் போக மாட்டாங்க. இதை மனசுல வச்சுதான் அபி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஐயோ, என்ன இது? என்ன தோல்ஸ், என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இந்த அபி என்ன லூசா? Is she totally out of her mind? எனக்கு புரியவே இல்ல. உஷா, இதை நீங்க கொஞ்சம் அபியோட கோணத்துல இருந்து யோசிக்கணும். அவங்களுக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. அதத்தான் தோல்ஸ் நானும் சொல்றேன். அபிக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. அவளோட சொந்த ஃபீலிங்ஸ்க்கு அவளே மரியாதை கொடுக்காம இருக்காளே, ஏன்? அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கட்டும், இல்லன்னா வேண்டான்னு சொல்லட்டும். மத்தவங்களோட கருத்தை பத்தி அவையும் கவலைப்படுறா. உஷா, பல விஷயங்கள உங்களுக்கு அபிக்கும் ஒற்றுமை இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல மிகப்பெரிய வேற்றுமை இருக்கு. நீங்க 100% சுதந்திரத்தை விரும்புறவங்க. உங்க சுதந்திரத்துக்கு எதிராக தேவையில்லாம யாராவது கருத்து சொன்னா, அதாவது இந்த ஆதி சொன்னாலும் சரி, உங்க அம்மா சொன்னாலும் சரி, உங்க அப்பா சொன்னாலும் சரி, அதை தூக்கி எறிய தயங்க மாட்டீங்க. ஆமா தோல்ஸ், நான் நேர்மையா இருக்கும்போது மத்தவங்களோட தேவையில்லாத கருத்துக்களை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? அதான் உஷா. ஆனா அபி என்ன? அபி என்ன? அவ கேரக்டர் ஒரு தனித்தன்மையே இல்லாம. உஷா, நீங்க ஒரு குழந்தையா பிறந்து வளர்ந்த இந்த இத்தனை வருஷத்துல உங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? தோல்ஸ், தேவையில்லாம என்ன குழப்பாதீங்க. நான் கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. அபியோட கேரக்டர் என்ன? சரி, தெளிவாவே சொல்றேன். நீங்க பிறக்கும்போது ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் வளர்ந்து டீனேஜ் பருவத்தை அடையிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் நடந்தது. இதுக்கெல்லாம் அடுத்துதான் நீங்க தாயானீங்க. உங்களுக்கு என்ன மறக்காண்டி போச்சா தோல்ஸ்? இப்பதானே நான் தாயாக முடியும். குழந்தையா இருக்கும்போது தாயாக முடியுமா? ஆனா அபி ஒரு தாயா இருந்திருக்காங்க. புரியலையா? அந்த சின்ன வயசுலயே அபிக்கு தாய்மை உணர்வு வந்திருக்கு. அதாவது அவங்க குழந்தையா இருக்கும்போதே அவங்களோட சின்ன குழந்தைகளான தன் தம்பி தங்கச்சிகளை ஒரு தாய் மாதிரி பார்த்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படித்தான் இருக்காங்க. தனக்கான பார்வை, தனக்கான சந்தோஷம், தனக்கான உலகம்னு அவங்க எதையும் தன்னுடையதுன்னு வச்சுக்கவே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாஸ்கரை விவாகரத்து பண்ண பிறகு இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாமே, அவங்க பண்ணலையே. அதைத்தான் தோல்ஸ் நானும் சொல்றேன். அபி தன்னோட ஃபீலிங்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றேன். இதை நீங்க சுயநலனோ இல்ல மத்தவங்களை எதிர்க்கிற விஷயம்னு எப்படி சொல்லுவீங்க? மத்தவங்க எல்லாம் என்ன அபி மாதிரியா இருக்காங்க? எல்லாரும் அபி மாதிரி இருக்க கூடாது. ஆனா ஒரு அபி இருக்கணும். அதே மாதிரி ஒரு உஷா இருக்கணும், ஒரு தொல்காப்பியன் இருக்கணும். அப்பதான் ஒருத்தருடைய பிரதிபலிப்பை இன்னொருத்தர் உள்வாங்க முடியும். எல்லாருமே ஒரே மாதிரி எதிர்விளைவுகளை வெளிப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நல்லாவா இருக்கும்? உஷா, நீங்க என்ன இந்த ஊருக்கு கூட்டு வந்தீங்க. எவ்வளவு அழகாவும் அமைதியாவும் இருக்கு பாத்தீங்களா? இது எங்க எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெங்களூர்ல இருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர். அங்க ஒரு பரபரப்பான நகரம், இங்க ஒரு அமைதியான இடம். நாம அந்த பரபரப்பான நகரத்திலேருந்து இங்க வரும்போது இந்த அமைதியான ஊர் நம்மளை உள்வாங்குது. அதே மாதிரி நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம திரும்ப நகரத்துக்குள்ள போறோம், அந்த நகரம் நம்மளை உள்வாங்குது. இப்படி இடங்களுக்கு இடையே உள்வாங்குற தன்மை இருக்கிறப்போ மனுஷங்க நாம எப்படி இருக்கணும்? தோல்ஸ், அபி வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இருக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ கோவம் வருது. நான் இவ்வளோ தூரம் பேசுறேன். இதை உங்களால புரிஞ்சுக்க முடியுதுல்ல? உஷா, உங்க மனசை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட கோபமும் சரி, என்னுடைய அமைதியும் சரி, இது ரெண்டுமே அபி முன்னேற்றத்துக்கான ஒரு வெளிப்பாடு தான்.
அபி, அபி, அபி. சித்தி, நல்லா இருக்கியா? வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. என்ன பாக்குறீங்க சித்தி? வீட்ல யாரும் இல்லையா? அம்மா தான் ஆனந்தி கூட போயிட்டாங்களே. அதான் உங்களுக்கு தெரியுமே. அது நேத்திக்கு ஒருவேளை மனசு மாதிரி வந்திருப்பாங்களோங்கிற நப்பாசையில வந்துட்டேன். எப்படி வருவாங்க? ராஜேந்திரன் மாமா கூட வரலையே. அக்கா, நீ இப்ப தனியாவா இருக்க? ஆமா அக்கா, நான் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன், நீதான் கேட்கல. இப்போ உனக்கு எவ்வளவு கஷ்டம் பாத்தியா? கஷ்டம் ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல சுமதி. ஆனா இந்த மாதிரி ஒரு கஷ்டம் புதுசு. அம்மா, ஆனந்தி, ஆர்த்தி, மனோ யாருமே என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. கவலைப்படாதீங்க அபி, எல்லாம் சரியாயிடும். நிச்சயமா ஒரு நாள் எல்லாரும் திரும்பி வருவாங்க. அபி, நான் வேணா திரும்ப அக்கா கிட்ட போய் பேசட்டுமா? ஐயோ வேண்டாம் சித்தி, அவங்க உங்களையும் தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க அவங்க கிட்ட போய் பேசுறது சரியில்லை. எவ்வளவு சந்தோஷமா மண்டபத்துக்கு கிளம்பி போகணும், இப்படி ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, எப்படியோ ஆனந்திக்கும் சுமதிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சே. ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ். நன்றிங்கிற ஒரு வார்த்தை சொன்ன பத்தாது. ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஒரு வார்த்தை தான். ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அபி. சுமதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை என் வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுத்ததுக்கு. சரி, நாங்க கிளம்புறோம். சித்தப்பா ஏதாவது பேசினாரா? இல்ல அபி, அந்த ஃப்ராடு பையன்தான் கோயிலுக்கு மாப்பிள்ளையும் சுமத்தியும் போயிருக்கப்போ 2 பேரையும் மிரட்டி இருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். சித்தப்பாவை பத்தி இப்பதான் சில விஷயங்களை யோசிச்சேன். இனிமே அந்த ஆள் உங்ககிட்ட வாலாட்ட மாட்டா. சரி, நீங்க கிளம்புங்க. அபி, நான் வேணா உன் கூட இருக்கட்டுமா? வேண்டாம் சித்தி, புதுசா பாவம் இப்பதான் கல்யாணம் ஆனவங்க. மகேஷோட அம்மா வேற ஊர்ல இல்ல, நீங்க அவங்க கூட தான் இருக்கணும். அப்ப நாங்க வரோம். போயிட்டு வரேன் அபி. போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். பத்திரமா இரு. வாங்க சித்தி. வரோம்மா. வரேன்க்கா. ஆல் தி பெஸ்ட் மகேஷ். தேங்க்யூ. பாய். அம்மா வணக்கம். வணக்கம். எப்பமா வந்தீங்க? கொஞ்ச நேரம் ஆச்சுங்க. கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா. சரிம்மா, அபிமாவை பார்க்கலான்னு வந்தேன். அதோ அங்கதான் இருக்காங்களா? அத பாருங்க. சரிம்மா, நான் வரேங்க. பார்த்துக்கிறேன். வரேன். வாங்க, வரேங்க. வாங்க.
அபிமா வாங்க சார். என்னம்மா செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க? லேண்ட்லைன் வேற எடுக்க மாட்டேங்குது. என்ன விஷயம்? டிஜிட்டல் வேலை ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தோம், 2 ஃபோனும் எடுக்கல. என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க போயிட்டாங்களா? இல்ல தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. உங்ககிட்ட ஃபோன்ல பேசின பிறகு ஈவினிங் ஆஃபீஸ்ல வந்து உங்களை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. நான் உங்களை ஃபோன்ல காண்டாக்ட் பண்ணி ஆபீஸ்க்கு வர சொல்றேன். சரிங்கம்மா. கிளம்புங்க. சரி. அப்பா எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? அவங்க இடத்துல இருக்கணும். அப்பதான் மரியாதை. உறவுன்னு நெருங்கி வந்தா இப்படிதான் அவமானப்படணும். என்னப்பா சொல்றீங்க? உங்களை யார் அவமானப்படுத்தினது? பிருத்திவி நான் தானே கூட்டிட்டு வந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவனை அடிச்சு துரத்தி இருக்க. இது எனக்கு அவமானம் இல்லையா? அப்பா அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் என்ன செஞ்சிருந்தாலும் சரி அதை என்கிட்ட சொல்லிருக்கணுமா? அப்பதான் நீ எனக்கு மரியாதை கொடுக்கறதா அர்த்தம். குடிச்சிட்டு வந்து ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணாம்பா. அதை உங்ககிட்ட சொன்னா நான் என்ன செஞ்சிடும் அதுதான் நீங்களும் செஞ்சிருப்பீங்க. இந்த சமாதானம் எல்லாம் வேண்டாம். இந்த விஷயம் மட்டும் இல்ல, பல விஷயங்களும் ஒரு நடவடிக்கை மர்மமாவே இருக்கு. இங்க உட்காந்துக்கிட்டு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே என்னால சும்மா இருக்க முடியாது. நான் ஊருக்கு கிளம்புறேன். அப்பா என்னப்பா நீங்க? அப்பா அப்பா ப்ளீஸ் அப்பா நில்லுங்க. ஜஸ்ட் வெயிட். அப்பா நீங்க என் மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பிருத்வி விஷயத்துல நான் தப்பு பண்ணதாவே வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்க என்னை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு உறவுன்னு சொல்லிக்க உங்களை விட்டு வேற யார் இருக்கா? சொல்லுங்கப்பா. ஆனா அந்த உறவை நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற மாதிரி எனக்கு தெரியலையேம்மா. சாரி, நீங்க ஏதோ பர்சனலா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் அப்புறம் வரேன். இல்ல ஆதி, இருங்க. தான் செய்யறதா சரின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இல்லைன்னு அவளுக்கு எடுத்து சொன்னேன். ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்? என்னை விட்டு போறதுன்னு அவர் முடிவு பண்ணிருக்காரு. அதுவும் எந்த விஷயத்துக்காக தெரியுமா? பிருத்வியை நான் அவமானப்படுத்திட்டேனா? அங்கிள், பிருத்வி விஷயத்துல அவங்க எடுத்த முடிவு ரொம்ப கரெக்டான முடிவு. நானும் அன்னைக்கு அங்கதான் இருந்தேன். அவர் ஓவரா குடிச்சு ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணாரு. இட் வாஸ் ரியலி அட்ராஷியஸ். அவன் ஒரு அப்பாவி. அவன் அந்த மாதிரி நடந்துக்கிற அளவுக்கு இவ தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணிருப்பா. அவனுக்கு என்ன குறைச்சல்? அவனை இவ கல்யாணம் பண்ணிட்டா என்ன? அப்பா அப்பா ப்ளீஸ், எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்ப அப்பாங்கிற மரியாதை எனக்கு என்ன இருக்கு? எல்லாமே ஓ இஷ்டப்படி தான் நடக்கணும்னா அப்புறம் நான் ஏன் உன் பக்கத்துல இருக்கணும்? அப்பா இருமா, நான் பிருத்திவி அவமானப்படுத்தினதுனால மட்டும் போகல. வர வர உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. எல்லாமே தப்பா இருக்கு. அன்னைக்கு என்னடானா யாருக்கும் தெரியாம பின்கேட்டு வழியா வெளியே எங்கேயோ போயிட்டு வர. என்னன்னு கேட்டா ஏதோ சர்வே எடுக்க போனேன்னு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அப்பா நான் நிஜமாவே சர்வே நான் எதையும் நம்ப தயாரா இல்லம்மா. அதுக்கப்புறமா 2 தடவை ரூமுக்கு வந்தேன். உன்னை காணோம். அங்கிள், 24 மணி நேரமும் வீட்லயே இருக்க முடியுமா? ஏதாவது வேலை விஷயமா வெளியே போயிருக்கலாம் இல்லையா? வேலை முடிஞ்சு வந்து தூங்க போறேன்னு சொன்னவளை தான் காணோம். ஒரு தடவை அழுக்கு சுடிதார போட்டுக்கிட்டு முகத்தை எல்லாம் மறைச்சுக்கிட்டு பெட்ரூம்ல இருந்து வெளியில போனான். அதையும் நான் பார்த்தேன். அங்கிள் என்ன சொல்றாங்க? அது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. நேரம் வரும்போது சொல்றேன். பாத்தீங்களா, நான் அவளை விட்டு போறதுன்னு முடிவே பண்ணிட்டேன். இன்னும் அவளுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு நேரம் வரல. அப்பா பொண்ணுக்குள்ள என்ன ரகசியம்? நீங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு அப்பா கிட்ட ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? அதே, நீங்க என் பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் இட். சாரி, நீங்க உங்க அப்பாவோட சுமூகமா போங்கன்னு சொன்னேன். என்ன வச்சுக்கிட்டு உங்களுக்கு பேசுறதுக்கு தயக்கமா இருந்தா நான் கிளம்புறேன். அது நீங்க இல்லைனாலும் அவ என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டா. அவ குணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? வளர்த்தவனாச்சே. அப்பா, என் மனசை நீங்க ரொம்ப காயப்படுத்துறீங்க. பக்கத்துல இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதான் உன்னை விட்டு போறேங்கிற. நான் இருக்கேங்கிற எந்த சங்கடம் இல்லாம நீ நினைச்சதெல்லாம் தைரியமா செய்யலாம் பாரு. இனிமே உனக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது. நான் வரேன். அங்கிள் எதுக்காக இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க? கொஞ்சம் ஒன்னும் குழந்தை இல்ல, உலகம் தெரிஞ்சவ. அவளுக்கு இனிமே யாரோட ஆலோசனையும் தேவையில்லை, எந்த உறவும் தேவையில்லை. நான் வரேன். அப்பா நில்லுங்க. அங்கிள் ப்ளீஸ். என்னாச்சு? என்னமாச்சு? என்னமாச்சு? இமிடியேட்டா டாக்டர் ஃபோன் பண்ணி சீக்கிரம் மைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லு. சொல்லு சீக்கிரம் சொல்லு. ஹரி அப். கணத்தரமா ப்ளீஸ்.
மேனகா 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 ரவி சீக்கிரம் ஃபோன் பண்ணு, மேனகா. சீக்கிரம் ஃபோன் பண்ணு. வாங்க டாக்டர், வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். என்னன்னு தெரியல டாக்டர், திடீர்னு மயக்கமாயி விழுந்துட்டா. தண்ணி தெளிச்சு கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்ச உடனே படுக்க வச்சு. Just relax. Hello. I'll call you back later. கொஞ்சம் வெளியே வாங்க சார். சொல்லுங்க டாக்டர். ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனையா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? மேனகா கர்ப்பமா இருக்காங்க.